பாபாவினுடைய உலகியல் வாழ்க்கை எவ்வளவு போற்றுதற்குரியது! ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் அவர் அன்னை. புலியும் ஆடும் பயமின்றி பிரேமையுடன் உலவி வந்த சூழ்நிலையை அளித்த நம்பிக்கைக்குகந்த புகலிடம் அவர். 4 முழம் நீளமும் 1 சாண் அகலமுமுள்ள ஒரு மரப்பலகை 2 பக்கங்களிலிருந்தும் கந்தை துணிகளால் பிணைக்கப்பட்டு தூலத்திலிருந்து ஒரு ஊஞ்சலை போல் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த பலகையின் மேல் பாபா தூங்கினார். அவருடைய படுக்கையின் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் அகல் விளக்குகள் எரிந்தன. எப்பொழுது அவர் அதில் ஏறினார் இறங்கினார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அப்பலகையின் மேல் அவர் தலையை கவிழ்த்து கொண்டு தியானத்தில் உட்கார்ந்திருப்பார் அல்லது உறங்கியது போல் அமர்ந்திருப்பார். ஆனால் அவர் எப்பொழுது பலகையின் மேல் ஏறினார் இறங்கினார் என்பதை எவரும் என்றுமே பார்த்ததில்லை. பலகை கந்தல் துணி பட்டைகளால் பிணைக்கப்பட்டிருந்தது. அது எப்படி பாபாவின் பளுவை தாங்கியது? அஷ்டமகா சித்திகளும் நவநிதிகளும் அவருடைய சந்நிதியில் கைகட்டி சேவகம் செய்தன. மரப்பலகை அவருக்கு ஒரு விளையாட்டு பொம்மையே. புழு, எறும்பு, நாய், பறவை, மனிதர்கள், பெரியோர், சிறியோர், அரசன், ஆண்டி அனைத்தையும் அவர் சரிசமமாக பார்த்தார். பார்வைக்கு அவர் சீரடிவாசியைப் போல் தெரிந்தார். 3.5 முழம் உயரமுள்ள உடலைத் தவிர வேறெதையும் பெற்றிருக்கவில்லை. ஆயினும் புண்ணியங்களின் இருப்பிடமாக அவர் எல்லோருடைய ஆத்மாவிலும் அந்தரங்கமாக வசிக்கிறார். அவர் யாருடைய சங்கத்தையும் நாடாதவராகவும் பற்றற்றவராகவும் இருந்தார். வெளியுலகில் மக்களை நட்பாதையில் செலுத்த வேண்டும் என்ற பலமான உந்துதல் இருந்தது. மனதுள்ளே நிராசையாக இருந்தார். ஆனால் வெளிமுகமாக பக்தர்களின் மேல் பாசம் பொழிந்தது. அந்தரங்கத்தில் செயல்களுக்கு பலனேதும் எதிர்பார்க்கவில்லை. பகிரங்கத்தில் தெரிந்த பக்தர்களின் நல்வாழ்வு பற்றிய அக்கறை இன்று வரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. மேலும் பரம சாந்தியின் இருப்பிடமான அவர் எப்பொழுதும் பக்தர்களின் நல்வாழ்வுக்காக மாத்திரமே அவதாரம் எடுத்திருந்தார். சில சமயங்களில் மக்கள் மீது பிரேமை காட்டினார். சில சமயங்களில் கல்லெறிந்து அவர்களை விரட்டினார். சில சமயங்களில் சாபங்களையும் திட்டுகளையும் மழையாக பொழிந்து அவர்களுக்கு அதுவே வரமாக நல்வாழ்வளித்தார். ஆனால் உண்மையில் அவர் சாந்தமுள்ளவராகவும் தம்மையே கட்டுப்படுத்தி கொண்டவராகவும் பற்றற்றும் பொறுமையாகவும் எந்நேரமும் தியானத்தில் இருந்தவாறே தம்மிலே ரமித்து பக்தர்களுக்கு இனிய மனமும் முகமும் காட்டினார். எப்பொழுதும் உள்முகமாக திருப்பப்பட்ட மனதுடன் ஆடாது அசையாது ஒரே தோரணையில் உட்கார்ந்து கொண்டு